ரூலாக மாறிட்டு இருக்கு. ஸோ அது வந்து மீறி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கணும்னா அந்த கிளைமேக்ஸ் பண்ணோம். லைக் ஜஸ்ட் 3 days of trip, they are going back home. We don't know they go back home or not. போனால் கூட வந்து ராணிலாம் நமக்கு தெரியாது இல்லையா? இல்லை சொல்கிற மாதிரி திருடர்கள் இருக்கலாம், கொள்ளைக்காரர்கள் இருக்கலாம், ரவுடிகள் இருக்கலாம். யோசிச்சு பார்த்தா அவங்க பேசுகிற விஷயங்கள் இதுவாக தான் இருக்குது. ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி அப்புறம் வழக்கமாக நம்ம குரல் ஏதாவது சொல்லுவோம் சேர்ந்து அப்படி வருது. பட் அது அந்த படத்தினுடைய இதை கொடுக்கறதுக்காக இல்லை, அதை பெருசாகிறது தான். இதுதான் இந்த படத்தினுடைய கதையை அதை லிமிட் பண்ணாமல் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். ஸோ எதிர்த்து திசையில் காற்று ஓட்டுற மாதிரி தான். ஓட்டுறப்ப அப்போ கொஞ்சம் மூச்சு வாங்கலாம், வரக்கூடிய வாய்ஸ் ஓட்டலாம் தான். மியூசிக் பண்ணீங்களா? ஏன்னா இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாம் தனித்தனி பாடல் இல்லாமல் கதையோட போது. ப்ளஸ் இதை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா தனித்தனி பாடல்களாக பார்த்துருக்கேன். கதையை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாடல்லையும் ஒரு நகைச்சுவையை வச்சுக்கிட்டு அது சாரோட கைடன்ஸில் ஃபுல்லாக லிரிக் ஆல்ரெடி வந்தாச்சு. விஷுவல் இருக்கு. சார் எப்படி வேணுன்றது சொல்லிட்டாரு. ஒரு ஜாய்னா ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சேஸ்னா சேஸ் வைப் கொண்டு வரணும். ஸோ இதனால சார் என்ன கேட்டாரோ அதை பண்ணி கொடுத்தோம். அதுதான், மற்றபடி ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிமோகிராஃபிலையும் வந்து ஒரு தீசிஸ் வச்சு எழுதுன்னு சொன்னீங்க. லைக் இப்போ பேரண்டோட தீசிஸ் வந்து நேச்சர் அப்படின்னு ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு தீசிஸ் தான் அந்த ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ எங்கேயோ புதஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணீங்க. அந்த ஒய்ஃபுக்கு அந்த வார்த்தை பிடிச்சது செய்ய ஆரம்பிக்கல, காதல் செய்ய ஆரம்பிக்கல. அதனால தான் வந்து I do a lot of counseling for children. ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. சேம் இட் வாஸ் வெரி குட். லைக் பேரண்டிங் ஃபுல்